இப்ப என்ன அப்படின்னா, நெறைய பேரு ரிப்ளை போட்டிருந்தீங்க. அதாவது வீடியோக்கு நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து 2வது வருஷம் டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டேன். இந்த காலேஜ் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், பைலட்டா சேர்ந்தேன். அதாவது பைலட் காலேஜ்ல சேர்ந்தேன். பைலட் கோச்சிங் சேர்ந்தேன். நர்சிங் சேர்ந்தேன். நெறைய காலேஜ்ல சேர்ந்தீங்க. ஆனால் டிஸ்கன்டின்யூ அதுல நெறைய கமெண்ட்ஸ் என்னன்னா, டிஸ்கன்டின்யூ பண்ணதுக்கப்புறம் உங்க சர்டிஃபிகேட்ஸ் அதாவது பழைய 10th, 12th ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் குடுக்க மாட்டேங்கிறாங்க. மிச்சம் இருக்க வருஷத்துக்கு சேர்த்து கட்ட சொல்றாங்க ஃபீஸ. அப்படின்னு சொன்னீங்கன்னா, டிஸ்கன்டின்யூ பண்ணீங்கன்னா, உங்க சர்டிஃபிகேட் வச்சுக்கிற உரிமை யாருக்குமே இல்லைங்க. அதுக்கான வழிமுறைகள் நெறைய இருக்கு. தயவு செஞ்சு பேலன்ஸ் இருக்க வருஷத்துக்கு நீங்க ஃபீஸ பே பண்ணாதீங்க. ஒருத்தன் காசு இருக்கிறதுனால பே பண்ணா, இல்லாதவங்களுக்கு கஷ்டம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இருக்குதுன்னு பே பண்ணீங்கன்னா, இல்லாதவங்கள்ட்ட அதே எதிர்பார்ப்பாங்க. அதனால நெறைய பேர் கேட்டதுதான். டிஸ்கன்டின்யூ பண்ணீங்கன்னா, உங்க பேலன்ஸ் ஃபீஸ பே பண்ண தேவையில்லங்க. அதாவது வந்து நீங்க கன்டின்யூ பண்ணிட்டு, அதாவது 4 வருஷம் முடிவு பண்ணீங்க. ஃபைனல் செமஸ்டர் இருக்கீங்க. பேலன்ஸ் பெண்டிங் இருந்துச்சுன்னா, கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும், அந்த செமஸ்டரோட மார்க் சர்டிஃபிகேட்டும் குடுக்க மாட்டேன்னு சொல்ல அதாவது குடுக்க மாட்டேன். நீ ஃபீஸ கட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா, நீங்க காலேஜ் முடிச்சிட்டீங்க. அதாவது வச்சுக்கிற உரிமை நீங்க ஃபீஸ் பே பண்ணதுக்கு அப்புறமும் உங்கள்ட்ட இல்ல. ஆனால் நீங்க காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க வச்சுக்கிறது வந்து அவங்க ஃபீஸ் பேலன்ஸ் ஃபீஸ் தான் கேட்குறாங்க. நீங்க டிஸ்கன்டினியூ பண்ண ஃபீஸே கேட்கல. நீங்க முடிச்ச அது நெறைய பேர் கேட்டிருக்கீங்க. நான் ஃபைனல் செமஸ்டர் இருக்கேன். ஃபீஸ் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கு. என் சர்டிஃபிகேட் தர மாட்டேங்கிறான் அப்படின்னு. அதாவது கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட், இது டிகிரி சர்டிஃபிகேட் தர மாட்டாங்க அப்படின்னு மிரட்டுறாங்க அப்படின்னு. எப்பா நீங்க முடிக்கிறதுக்குள்ள கோர்ஸ் கம்ப்ளீஷன் அந்த செமஸ்டர் முடிக்கிறதுக்குள்ள நீங்க ஃபீஸ கட்டிருங்க. பேலன்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபீஸ் இல்ல. அவங்க ஃபிக்ஸ் பண்ண ஃபீஸ அந்த கோர்ஸ் கம்ப்ளீஷன் 4 வருஷம் 4 வருஷம் 3 வருஷம் 3 வருஷம் முடியறதுக்குள்ள கட்டிடுங்க. அதுக்கப்புறம் அவங்க ஒரிஜினல்ஸ் வச்சுக்க மாட்டாங்க. பிளஸ் உங்க டிகிரி சர்டிஃபிகேட் பிளஸ் செமஸ்டர் சர்டிஃபிகேட் குடுத்தே ஆகணும். அதே மாதிரி டிஸ்கன்டினியூ பண்ற இடத்துல அவங்க பேலன்ஸ் வருஷத்துக்கான ஃபீஸையும் கட்ட சொல்றாங்கன்னா கட்டாதீங்க. டிஸ்கன்டினியூ பண்றதுக்கும் கோர்ஸ் கம்ப்ளீஷனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஃபீஸ் பேலன்ஸ் ஃபீஸ் கட்டி ஆகணும். ஆனால் டிஸ்கன்டினியூ பண்ணீங்கன்னா எந்த பேலன்ஸ் ஃபீஸும் கட்ட தேவையில்லை. அதை கட்டியிருக்க அமௌண்ட்டை வாபஸ் கொடுக்கலாம். அது வந்து அது கொடுக்க முடியாது. ஆனால் காசு ஆல்ரெடி கட்டியிருக்காசை நீங்க வாபஸ் கேட்டீங்கன்னா கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. மேனேஜ்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க அந்த கோர்ஸ் வந்து படிச்சிருக்கீங்க, அதுக்கான கூலியை தான் வாங்கியிருக்காங்க. ஆனால் ஃபியூச்சர்ல 2 வருஷம் இருக்கு. நீங்க இப்பயே டிஸ்கன்டினியூ பண்ணிட்டீங்க 2வது வருஷத்துல அப்படின்னா, மிச்சம் 2 வருஷத்துக்கு கட்டுன்னு சொல்றதுக்கு அவங்களுக்கு உரிமை இல்லை. அதனால 10th, 12th உங்க சர்டிபிகேட்ஸை வச்சு டிஸ்கன்டினியூ சர்டிபிகேட்டும் கொடுக்கல அப்படின்னா அவங்களுக்கு உரிமையே இல்லை வச்சுக்கிறதுக்கு. அவங்க வந்து